மாண்புமிகு திரு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி. சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு கே.பி. அன்பழகன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கே.பி. அன்பழகன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு முனைவர் இசக்கி சுப்பையா. பிரிச்சு சட்டமன்ற பேரவையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இசக்கி சுப்பையா என்னும் நான் சட்டப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு கே.கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன்.